வந்து கிளம்பியாச்சுங்க. எங்கேயாச்சும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் போக போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே போகணும் அப்படின்றாங்க. மணி இப்போ 11 ஆகுது. கரெக்டாக நம்ம இப்போ கிளம்புனோன்னாக்கா ஒரு 4 ஹவர்ஸ் முடிச்சுக்கோங்க. எப்படியாச்சும் ஒரு 3 மணிக்குள்ளே உள்ளே போயிடலாங்க ட்ரை பண்ணி. ஏன்னா 4 மணிக்கு மேலே போனாக்கா கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 4 மணிக்குள்ளே தான் மேலே அலௌடும். அதுவும் இல்லாமல் அங்கே மழையாக இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக தான் பார்த்து போகணும். இது வியூ பாயிண்ட் என்ன சொன்னாங்க? அது வந்து மிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இது ஸ்டாச்சு வாண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக அங்கே தான் இருக்கும். இப்போது நேற்று ஈவினிங் வரலான்னு பார்த்தோம். ஆனால் இருட்டுச்சுனால வர முடியல. அலோடு இல்லை ஃபஸ்ட் வரதுக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா மிஸ்டாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க பின்னாடி பின்னாடி வரும். ஆமாம், நம்ம அங்கே தான் போனோம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டேமாண்டு தாங்க போனோம். இந்த மரம் செம்மையாக இருக்குல்ல. சரி போலாமா? அங்கே இன்னும் பயங்கரமாக இருக்கு. இதுதாங்க ஸ்டாச்சு சொல்லியிருந்தாங்க. இது கிளியராக என்னன்னு தெரியல. ஸ்டாச்சு வியூ சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. இது நல்லாயிருக்கு. ஸோ அதுதான் செம்ம வியூங்க. இது கார்வர் மார்ஷ் போலாமா? இது பக்கம் தான் மிஸ்ட் வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கேயே எப்படி இருக்குன்னா மிஸ்ட் வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ தான் வந்து பனியாக நல்லா செஞ்சுருக்கு இந்த சைடில் பாருங்கள். அதான் நல்லா இதுவாகுது, கூலிங் ஆகுது. வெயிட்டிங் பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு, அது அங்கே பாரு. என்ன அது? இருக்குங்க வெடிகாலத்தில் போகிற மாதிரி இருக்கு. செம்மையாக வந்து மிஸ்ட் வந்து இதுவாகிட்டு இருக்கு. அப்படியே பின்னாடி பாருங்களேன், வர இடம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம மிஸ்ட் வியூ போனோம்னா பக்கா எல்லாத்தையும் பார்க்கலாங்க கிளியராக. வேற லெவலில் இருக்குங்க அந்த கிளைமேட்டு. அந்த எப்படி சொல்கிறது, வியூ வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அமேசிங்காக இருக்குது. காமாட்சி அம்மன் திருக்கோயில்.
அதாவது நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்குங்க. வால்பாறையில் பார்த்தீங்கன்னா வால்பாறை மெயின் ஏரியாவை விட இங்கே தான் செம்மையாக இருக்குது. அதாவது மிஸ்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க பேர், செம்மையாக இருக்குது. அதாவது நம்ம வால்பாறைக்கு வரோம்னா அந்த கிளைமேட்டுக்காக வரேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கிளைமேட் நம்ம இங்கே தாங்க முழுசாக என்ஜாய் பண்ண முடியுது. நேற்று நம்ம எடுத்து மிஸ்ட்ரி பாயிண்ட் அது இதுதாங்க. அங்கே அங்கே போய் மேலே இப்போ நம்ம அங்கே போயிட்டு வருவோம். அங்கே தான் நல்லா இருக்குது மிஸ்ட்ரி வியூ. நம்ம அங்கே போக போகிறோங்க. வீடியோவில் தெரியுதா, அந்த பக்கத்தில் இருக்க அந்த மலைக்கு போக போகிறோம். தலைநார், இதாங்க தலைநார் வியூன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுதாங்க. இங்கே தான் எக்கோ பாயிண்ட்டும் இருக்குது. கிரீனிஷா. ஆனால் தயவு செஞ்சு ஒரு விஷயமா சொல்ல மறந்துட்டேன், மலையிலேருந்து யாராச்சும் டவுனில் இறங்குறீங்கனாக்கா அந்த கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு வண்டி ஸ்மூத்தாக மூவ் பண்ணாதீங்க. இப்போயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்கே பிடிக்க முடியல. ஆமாடி அண்ணா, வியூ மட்டும் பார்த்து எடுத்துக்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லைண்ணா. டிக்கெட் ஆகணுமா? டிக்கெட் எவ்வளோண்ணா டிக்கெட்டு? ஒரு 400 200 சரி ஓகே, வேணாண்ணா. ஒன்றும் இல்லை, மிஸ்ட்ரி பாயிண்ட் அவ்வளோதானே, வேறு எதுவுமே இல்லை இங்கே. புரியல. ஸ்னோ வியூ பாயிண்ட் எவ்வளோ தூரம் போனீங்க இருந்து? 4 கிலோமீட்டரா? சரி ஓகேண்ணா. வேணாவா நம்ம இது அப்புறம் அது மிஸ் ஆகிடுமே. நம்ம எதுக்கு போயிட்டுருக்கோம்? ஆமாம் மயில் தான், மயில் இருக்குது பாருங்கள் அங்கே. டிஸ்டர்ப் பண்ணால் கேஸு. மயிலை பார்த்துட்ருக்கோம்ல, டிஸ்டர்ப் பண்ணால் கேஸ் விட மேலே. அதாவது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போயிட்டாரு, கிட்ட கூட போகக்கூடாது. கையில் 260 தாண்டி இருக்குது. அக்கௌண்ட் ஜிபே வேலை செய்யாதீங்க, டவர் இல்லை. ஆமாம் ஸ்னோ வியூவும் அங்கே ஸ்னோ வியூன்னு சொன்னாங்க, செம்மையாக இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கையில் வந்து காசில் ஜிபேயில் தான் இருக்குது. அதனால் சரி இப்போ நம்மளால் போக முடியலங்க. ஏன்னா போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே நெட்வொர்க் ஃபுல்லாக வேலை செய்யலை. ஆனால் நம்மளால் இப்போதே அந்த இடத்த மட்டும் பார்க்க முடியலங்க. ஒரு சின்ன சோகம். நம்ம வந்து இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணி போகலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ 3 அர்ஜென்ட்டாக போகிறதுனால வந்து அதை பெருசாக நம்மளால் எதுவும் எடுத்துக்க முடியாதுங்க. எல்லாம் ஜோடியாக வந்திருக்காங்களே. வாரங்கள் எப்படி இருக்குது? வரும்போதே நம்ம இங்கே நிறைய வீடியோ எடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே நம்ம கிளம்புவோம். யானை 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 பேர் போத்துல ஒரு யானை பார்த்துட்டு போட்டோ எடுத்துக்கோமா, ஜூம் பண்ணி. அங்கே தெத்து பாருங்க யானை, அங்கே தெத்து பாருங்க யானை. தெரியல வேணா போலாம் வா.
அதான் வீடியோ தான் நமக்கு தெரியல. அப்புறம் தான் வேலை பார்த்துட்டு ஏதாச்சும் இருக்கு ஒரு சிங்கம் புலி ஏதாச்சும் நம்பு. பிபிஎஸ் நம்ம கீழே வந்தாச்சு. இதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. மேலே போகிறப்ப தான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. நம்ம எண்ட் பாயிண்ட் இப்போதைக்கு இதுதான். ஸோ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லை, கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம போயிட்டோம். எங்கன்னா நம்ம டேமுக்கு போனோம்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். அதனால் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே இல்லை அந்த டைமில். ஸோ இப்போ போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேயே நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி பொள்ளாச்சி முன்னாடி ரைட் கட் ஆகும். அந்த ரைட் எடுத்து நம்ம கரெக்டாக ஊருக்கு வந்துட்டேன். நம்ம கரெக்டாக போகும்போது தான் அந்த ஞாபகம் வராது. இப்போது வால்பாறை போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர் போய் சொல்லிகிட்டே இருந்தேன். மூணார் வால்பாறை போகிறப்போ வாயில் மூணார் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ மூணார் போயிட்டுருக்கேன். மூணார்ன்ற வார்த்தையை வாயில் நுழையில. சரி, இயற்கை என்னை அடைக்கிறது, நான் போயிட்டு வந்துடுறேன். இயற்கை அழைக்கிறதுமா, இயற்கை என்னை அழைக்கிறது. பிபிஎஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம். அப்படி நம்ம மலையை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக இறங்கினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோன்னா பொள்ளாச்சி போகிற ரூட்டு. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஒன்று வந்துங்க. அந்த ஜங்ஷன் ரைட் எடுத்தோன்னாக்கா நம்ம மூணார் போகிற ரூட்டுங்க. ஸோ அந்த ஜங்ஷன் நம்ம எடுத்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வால்பாறைன்ற பேர் வந்து ஃபஸ்ட்டு வராமல் மூணார்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மூணார்னு சொல்லும் போதெல்லாம் வால்பாறைன்னு வருதுங்க வாயில். கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கண்டா அந்த மாதிரி தாங்க இருக்குது. வண்டி செயின் டைட் பண்ணுங்க. செயினால் சவுண்ட் ரொம்ப அடிக்குது. ஒரு டேர்னிங் திரும்பினா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்பாக்கெட் தான் மாற்றிருக்கேன். அது எப்படி மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஆவடி போகும்போது வந்து ஜஸ்ட்டு சின்னதாக அந்த சர்வீஸ் ரோட்டில் போய் நம்ம ஹைவேஸ் ஏறும் பார்த்தீங்களா, அப்படி ஏறும்போது பட்டுன்னு ஆச்சுனாக்கா செயின் வந்து லூஸாக இருக்குது பாருங்கள். அது கிராஸாக வந்து இப்போ வண்டி படுக்குதில்ல, ஸோ அப்போ கிராஸாக வந்து செயின் இறந்தோம். ஸ்ப்ராக்கெட்டில் ஃபுல்லாக சுற்றி முறுக்கிச்சிங்க ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்து அதனால் இப்போ நம்ம மலையாடுறா பார்த்தீங்கன்னா 1008 பெண்டு வருங்க. 1008 பெண்டுன்னு சொல்கிறேன். இப்போ மலையாடுனாக்கா நமக்கு நிறைய பெண்டு நம்ம அடிப்போம். அதே மாதிரி லாங் ட்ரிப் கொஞ்சம் ஸ்பீடு வந்து 80-90 போகும். அதனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக பார்த்து போகணும். ஸோ அதனால் வந்து செயின் போகிற வரையிலும் டைட் பண்ணிட்டே போனோங்க. இந்த ரூட்டை எங்கேயோ பார்த்துருக்கேங்க நான் யூடியூப்பில். இந்த ரூட் தெரியுதா? நேற்று வீடியோ பார்த்துருந்தேன் நம்ம வால்பாறை வீடியோனா நான் ஃபேமஸ் பார்க்குறப்போ அந்த நோ பிளான்ஸ் சேனல் வந்து பார்த்தியா? ஆமாம், அந்த எஸ்டி பைக்கில் ஒருத்தர் போயிருந்தார். அவர் வந்த ரூட் இது. அதே மாதிரி டீ கடை தாண்டாங்களா போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட் டீ கடை வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இது நாங்கள் நேற்று வந்து வால்பாறையில் வந்து அதான் சொன்னால பிளானே எல்லாம் போனோம். அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னோம்ல. அதனால் வந்து என்ன பண்ணோம், யூடியூப்பில் பார்த்தினாக்கா நிறைய இது சொல்லுவாங்க டிப்ஸு. இங்கே இது இருக்குது அங்கே அது இருக்குன்னு சொல்லிவிட்டு, அதனால் நம்மளும் அதே மெயின்டைன் பண்ண சொல்லிவிட்டு போய் பார்த்தாங்க யூடியூப்பில் எங்கே இது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறோம். அன்னைக்கு நோ பிளான் சேனல்லேருந்து அண்ணன் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அதில் வந்து இந்த ரூட்டில் போகிற மாதிரி தாங்க போட்டிருந்தார் அவர். அதாவது அவர் அங்கேருந்து பக்கம் வரா மாதிரி இருந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு போய்ட்டு வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போனார். நம்ம வந்து வால்பாறையிலேருந்து இப்போ மூணார் போயிட்டுருக்கோம். ஓகே ஐபிஎஸ், நம்ம நடுவில் கொஞ்சம் தூரம் போயிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணிக்கு இல்லை அங்கே போயிட்டான்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அண்ணன் நம்ம டேம் பார்க்க போயிருந்தோம்ல, அந்த டீக்கரில் வந்து அண்ணன் ஒருத்தர் நல்லா பழகிட்டாருங்க.
அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஒரு 4 மணிக்குள்ளே அங்கே போயிடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு கேரளா சைடு ஃபுல்லாக. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போகிறப்போ மழை தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னார். அதனால் சரி ஓகே, ஒரு 4 மணிக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஃப். அது மட்டும் இல்லாமல் தண்ணி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதானே சொன்னார். அதனால தாங்க இந்த வேலை. நம்ம காலை சாப்பாடே வந்து 11:30 தான் சாப்பிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:56ங்க. ஒரு 80-90 தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வண்டியை. முடிஞ்சாலும் நம்ம சீக்கிரம் போக ட்ரை பண்ணுவாங்க. மேலேருந்து பார்த்தோம்ல ஹில்லேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் வீடு இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதாங்க. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. இந்த இடம் மட்டும் இல்லை, சரௌண்டிங் ஃபுல்லாக பொள்ளாச்சிலேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக நான் மேலேருந்து பார்க்குற எல்லா இடமும் வந்து வெறும் தென்னை மரம் தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் இடத்துல வீடுங்க இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தென்னந்தோப்பு வாங்கிட்டு அதுக்குள்ளே வீடு கட்டினாங்க அழகா. நம்ம கூடிய சீக்கிரத்தில் பொள்ளாச்சி போகிற இடம் வாங்கிட்டு வருங்க. நல்லா இருக்குங்க பொள்ளாச்சி. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது. ஊர் கொஞ்சம் எப்படி சொன்னால் பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. அந்த ரீசனுக்காக இங்கே வந்தாலும் பார்க்குறேன். சரி ஓகே விபிஎஸ், நான் வந்து கொஞ்சம் தூரம் கிட்ட போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் நடுவில் டீ குடிக்க நிறுத்துவேன், அப்போது எல்லாம் கண்டினியூ பண்ணுறேங்க. இருக்கா